Bonjour, le 17th June 2024, 2024, 17 juin 2024. La grâce est toujours prête à agir, mais vous devez la laisser travailler et ne pas résister à son action. Une seule condition est requise, la foi. Quand vous vous sentez attaqué, appelez sur Aurobindo et moi-même à votre aide. Si votre appel est sincère, c'est-à-dire si sincèrement vous voulez être guéri, il sera répondu à votre appel et la grâce vous guérira. ஒவ்வொரு வார்த்தையா கொஞ்சம் பெரிய இதுதான் என்னாலும் பார்த்துருவோம். La grâce est toujours prête à agir. இதுக்கு முன்னாடிலாம் grâce est toujours là அப்படின்னு பார்த்தோம். அருள் எப்பொழுதும் உள்ளதுன்னு. இந்த இடத்துல இன்னும் அதிகமா வருது. La grâce est toujours prête à agir. Prête அப்படின்னா ரெடின்னு அர்த்தம். Prête à agir. Agirனா to act. அது அருள் இயங்குவதற்கு எப்பொழுதும் அணியமாக தயாராக உள்ளது என்று சொல்கிறாங்க. இப்ப நம்ம கஜேந்திர மோட்சத்துல பார்த்திருப்போம். அப்படி அது கருடல்ல பறந்து வர்றாரு. அந்த இதெல்லாம் சந்தோஷம் பறந்து வர மாதிரி அப்படி வேகமா வர்றாருன்னு சொல்லுவாங்க கூப்பிட்ட உள்ள. அப்ப அந்த இறை அருள் வந்து எப்போதுமே நமக்கு உதவி செய்ய அணியமாக உள்ளது. அப்ப என்னன்னா தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் தெரியலையே, எனக்கு கஷ்டம் வந்து உதவலைங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மனிதமெல்லாம் பேசுவோம். அதுக்காக மே பட் ஊதவே லா லேசே திராவையே. இங்க தவேனா மஸ்ட்ங்கிறதுடைய அது கண்டிப்பாக கட்டாயம் செய்யணும். மேனா பட் ஆனால் நீங்கள் இந்த லா லேசுன்னா நான் தமிழுடைய ரேஸ் என்ன நீங்கள் அருளை அதை பணி செய்வதற்கு இயங்குவதற்கு நீங்க வந்து விட வேண்டும், அதை அனுமதிக்க வேண்டும். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு அதுதான், அதாவது துரும்பு மூழ்கிற நம்ம சிறு துரும்பு கடிச்சா போதாதான்னு இருக்கும். அந்த மாதிரி துரும்பையும் நம்ம ஒதுக்கிறோம். ஊதவே லா லேசே லேசே திராவையே. லேசேன்னா விடுதல், அனுமதித்தல் அப்படின்னு. திராவையேன்னா வேலை செய்யறது. ஸோ அது பணி செய்வதற்கு நீங்க விட்டாக வேண்டும். அப்ப லாங்கிறது அந்த லா கிராஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு எழுத்துல இட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். யூ மஸ்ட் அலோவ் இட் டு ஒர்க். அலோவ் இட் அப்படின்னு சொல்லுவோம். அலோவ் இட் டு ஒர்க் வந்து லேசே திராவையேன்னு வருது. அதுக்கப்புறம் தான் இட் இங்கிலீஷ்ல வரும். ஆனா பிரெஞ்சுல இந்திய மொழி மாதிரி முன்னாடியே வரும். சாரி. ஏனப்பா ரெசிஸ்டே ஆ சோன் ஆக்சியோன். இந்த SON இருக்கு. நீங்க யாராவது கையில புத்த வச்சா நான் சொல்றது சரியான்னு மட்டும் பாத்துருங்க. நான் வந்து என்னுடைய பிரெஞ்சு இதை வச்சுதான் அங்க SON இருக்கும்னு சொல்றேன். ஆக்சியோ அப்படிங்கிறது ஃபெமினைன் தான். ஆனா அது வந்து வவல்ல தொடங்குனால சோன் ஆக்சியோன்னு போட்டிருக்கு. அதனால யாரும் மறந்து போய் தப்பா அது வந்து மேஸ்குலன் நினைச்சிடாதீங்க. ஏன்னா சோன் வந்திருக்கு. அந்த வவல்ல தொடங்கினா அதோடைய ஃப்ளோக்காக சோன் தான் சொல்லுவாங்க. அது எப்பவுமே அதுக்கு ஷார்ட்கட்டும் கிடையாது. டிக்ஷனரியில போய் இந்த ஃபெமினைனா மேஸ்குலினான்னு பார்க்கணும். அதனால இங்க வந்து இது ஒரு விதிவிலக்கான ஞாபகம் வச்சுக்கணும். So la grâce est toujours prête à agir, mais vous devez la laisser travailler et ne pas résister à son action. ரெசிஸ்டேன்னா தடை செஞ்சு விடாது. அது வேலை செய்ய ரெடியா இருக்கிறது மட்டும் இல்ல, அதை வந்து தடை செய்யாதீர்கள் அப்படின்னு. அதான் ரெசிஸ்டேல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. முதல்ல வர எஸ் வந்து 2 வவலுக்கு நடுவுல இருக்கு. இ மேல ஆப்ஷன், அப்புறம் ஐ வந்து ரெசி அப்படின்னு ஜெட் சவுண்ட் வரும். 2வது எஸ் இருக்கு பாருங்க, ஐக்கு வர எஸ், அதுக்கப்புறம் டி வர்றதுனால அது எஸ்ங்கிற உச்சரிப்பு தான் வரும். இந்த ஜெட் சவுண்ட் வராது. இதெல்லாம் வந்து படிக்கும்போது பழகிக்கணும். ரெசிஸ்டே, ரெசிஸ் வந்து தே. முதல் இதுக்கு ஜெட், 2வதுக்கு இது வந்து நம்ம மாத்தி எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எச்சரிக்கையா இருங்க. Une seule condition est requise. Une seule, no one single condition. A requise is required. La foi, the faith. ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே தேவைப்படுகிறது, அது நம்பிக்கை.
Quand vous vous sentez attaqué, quand or when, vous vous sentez whenever you feel attacked. So vous sentez, vous நீங்கள், அது வந்து வேற ஒரு அமைப்பா வருது, அந்த கிராமரை தனியா பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் தாக்கப்பட்டீர்கள் என்று உணர்ந்தீர்கள் என்றால், அப்பல்லே ஸ்ரீ அரவிந்தோ ஏ முவா மேம், அப்பல்லே ஸ்ரீ அரவிந்தோனா ஸ்ரீ அரவிந்தரை அழையுங்கள். அப்பல்லே முவா மேம், என்னையும் 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 முவா மேம் தான் என்னையும் அர்த்தம். முவா மேம், என்னையும் அழையுங்கள். ஆ போத்ரு அண்ட் ஆனா பார் போத்ரு, உங்களுடைய உதவிக்கு எங்களை அழையுங்கள் அப்படிங்கிறது. இதை விட எவ்வளவு அழகா சொல்ல முடியும் சொல்லுங்க. சி போத்ரு ஆப்பல் ஏ சார். சீனா இஃப், எஸ்ஐசினா இஃப். இந்த இடத்துல இதே நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் கேட்டா ஆர் யூ கம்மிங்னா சிசி அப்படின்னா எஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல அங்க எஸ்ங்கிற பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல இஃப்ங்கிற பொருள் வந்து மறந்துடாதீங்க. சி போத் ஆப்பல் ஏ சார் இஃப் யுவர் கால் இஸ் சின்சியர். உங்களுடைய அழைப்பு நேர்மையானதாக, சரியாக, செம்மையாக இருந்தால், செத்தாதீர், செத்தாதுன்னா அப்படி சொல்வது என்றால் இட் மீன்ஸ், தட் மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இது வந்து செத்தாதீர் வேர்ட் பை வேர்ட் வந்து சேன இட் இஸ் டு டெல் அப்படின்னு வரும். ஆனா அப்படி சொன்னோம் என்றால் இட் மீன்ஸ் தான் அர்த்தம். அப்படி சொல்வதற்கு என்ன பொருள் என்றால், சி சென்சர்மோ, இந்த இடத்துல சி வந்து சோ சின்சியர்னு ஆயிடுது. நல்லா ஞாபகம். முதல் சி வந்து இஃப்னு வருது, ரெண்டாவது சி வந்து சோ அப்படின்னு இருக்கும். சி சென்சர்மோ சோ சின்சியர்லி ஊவுலே ஊவுலே ஜாத்ரு கெரி. இந்த செட்டை வந்து லேசம் கொடுக்கலாம். ஊவுலே ஜாத்ரு கெரி, நீங்கள் அது ஆத்திருக்குன்னா பி ஹீல்டு, பி கியூர்ட். இஃப் யூ வாண்ட் டு பி கியூர்ட், இஃப் யூ வாண்ட் டு பி கியூர்ட்ங்கிறத சின்சியரா இது பண்ணீங்கன்னா, இல் செரா ரெப்பான் யூ, இட் வில் பி, செரானா வில் பின்னு இருக்கும். இட் வில் பி, இல்லைன்னா இட். இங்க வந்து அவன்ங்கிற பொருளோ வராது, இட்டுங்கிற பொருள் வரும். இட் வில் பி ரிப்ளைட், ரெப்பாந்துன்னா ரெஸ்பாண்டட். ஆவோத்ரு அப்பல், உன்னுடைய அழைப்புக்கு. ஏ லா கிராஸ் ஃபூ கெரிரா அண்ட் த கிரேஸ் வில் கியூர் யூ. இதுவும் நம்ம தமிழ் மாதிரியே தான் வரும். அருள் உன்னை சரிப்படுத்தும், உன்னுடைய நோயை குணமாக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னை நலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உன்னை முன்னாடி இந்த உங்களைக்கு அருள் உங்களை சரிபார்க்கும், நலமாக்கும் அப்படிங்கிறது தமிழ்லையும் ஹிந்திலையும் மலையாளத்துல எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்க வந்து முன்னாடி வரும், இங்கிலீஷ்ல பின்னாடி போறது. கிரேஸ் வில் ஹீல் யூ, இந்த யூங்கிறது பின்னாடி போயிடும், இது வந்து முன்னாடி வரும். மறந்துடாதீங்க. இப்போ முழுக்க அதை படிக்கிறேன் ஒரு தடவை. La grâce est toujours prête à agir, mais vous devez la laisser travailler et ne pas résister à son action. Une seule condition est requise, à la foi. Quand vous vous sentez attaqué, appelez Sri Aurobindo et moi-même à votre aide. Si votre appel est sincère, c'est-à-dire si sincèrement vous voulez être guéri, il sera répandu à votre appel et la grâce vous guérira. இப்ப நம்ம அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆசிரமத்துல போட்டதே நம்ம பார்க்கிறோம். The grace is always there, ready to act, but you must let it work and not resist its action. The one condition required is faith. When you feel attacked, call for help to Sri Aurobindo and myself. If your call is sincere, that is to say, if you sincerely want to be cured, your call will be answered and the grace will cure you. So, merci beaucoup. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.